வணக்கம் நண்பர்களே. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கொரோனா வைரஸ் ஆரம்ப காலகட்டத்தில கட்டுப்படுத்த தவறிய சீனா எல்லா நாடுகளுக்கும் பரப்பி விட்டு, அதுக்கப்புறம் நாங்க கட்டுப்பாடுகள கொண்டு வந்திருக்கோம். இதுதான் எங்க கொள்கை. அப்படி இப்படின்ற நெறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனா, அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு இத பத்தி நம்ம நெறைய பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த கிரீஸ் டப்பாவ எப்படி எட்டி உதைச்ச அப்படின்ற மாரி இந்தியா இப்ப சீனாவுக்கு ஒரு பதிலடி குடுத்திருக்காங்க. ஸோ குறிப்பா அவங்களோட முக்கியமான ஒரு கோரிக்கைய வந்து நிராகரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, கேல்வான் 2.0 இப்ப கடல் பகுதியில நடந்திருக்கு. ஸோ இத பத்தின கொஞ்சம் டீட்டெயிலான ஒரு செய்திகள் வச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்றதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம முழுசா வீடியோவ பாருங்க. நண்பர்கள் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகள குடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பதவி 2வது முறையா ஏத்துக்கிட்டு இப்ப இலங்கைக்கு முதல் முறையா பயணம் மேற்கொண்டிருக்கார். ஸோ இந்த பயணம் குறிப்பா இந்தியா தரப்புல இவர் வந்து இலங்கைக்கு ஸ்கெடியூல் வச்சிருக்காருன்ற எந்த ஒரு தகவலுமே வரல. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி இலங்கையோட ஃபாரின் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க இவரு இலங்கைக்கு வரப்போறாரு அப்படின்னு. ஸோ இவர் அந்த கன்ஃபர்மேஷன் வரப்போ அதாவது ரணில் விக்ரமசிங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வந்து விட்டிருந்தாரு. அதாவது இந்தியாவுக்கும் அதே மாதிரி இலங்கைக்கும் வந்து கடல்லையே அதுவும் இந்த ஒரு பாலம் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லேண்ட் பேஸ்டான ஒரு ப்ராஜெக்ட், அதுக்கான ஒரு ஆராய்ச்சிகள் சாத்தியக்கூறுகள் வந்து இப்ப ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா இதுக்கான முயற்சிகள் இனி தொடங்கப்படும் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு ஒரு சில நாட்கள்ல இவரோட இந்த சந்திப்புல குறிப்பா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது டாப் லீடர்ஸே சந்திச்சு பேசியிருக்காரு ஜெய்சங்கர் அவர்கள். ரணில் விக்ரமசிங்கே சந்திச்சு பேசியிருக்காரு. அதுல வந்து எங்க இரு நாடுகளோட பைலேட்டரல் கோஆபரேஷன்ஸ் வந்து குறிப்பா எந்தெந்த செக்டார் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பவர், எனர்ஜி, கனெக்டிவிட்டி, போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏவியேஷன், டிஜிட்டல், ஹெல்த், ஃபுட் செக்யூரிட்டி, எஜுகேஷன், டூரிசம், இத்தனை செக்டாரும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒன்றிணைஞ்சு வேலை பார்க்க போகிறோம் அப்படின்ற விஷயங்களை அவர் பகிர்ந்திருக்காரு. இது மட்டும் இல்லை, இந்தியா ஒரு ஸ்பான்சர் பண்ணி, அதாவது 2 நாடுகளும் ஒன்றிணைஞ்சு வந்து இந்த மரிடைம் ரெஸ்கியூ கோஆர்டினேஷன் சென்டர் அங்கங்கே கொண்டு வரணுன்ற முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க. இதோட வரைபடங்கள் இது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத இரு தலைவர்களுமே ஒன்று சேர்ந்து, அதாவது ஜெய்சங்கர் அவர்களும் அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லை, இப்போ இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்தியா வந்து கண்டிப்பாக ரொம்ப கடுமையான காலத்தில் வந்து இலங்கைக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்ற பாராட்டுகளும் ஜெய்சங்கர் அவர்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவரோட இந்த ஒரு சந்திப்பில் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கும் அதே மாதிரி இலங்கைக்கும் இந்த புதிய ரூட்டு போடுற முயற்சிகள் 100% இருக்கும் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ட் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ட் ப்ராஜெக்ட் தான் ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகுது. ஏன்னா இந்த போர்ட் ப்ராஜெக்ட்டுக்காக தான் இந்த திரிகோணமலையில் இருந்து கரெக்டாக அவங்க இந்த நேவிகேஷன் பயன்படுத்தி ஒரே அந்த சைடு வழியாக ஒரு 25 கிலோமீட்டரில் ஒரு வேளை பாலம் போட்டாங்கன்னா, இதை கனெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டாக தான் இது கருதப்படும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இப்போ இலங்கை வந்து உணர்ந்திருக்காங்க. ஸோ அது மக்களாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட பொருளாதாரம் இந்தியா அதுவும் அண்டை நாடு சார்ந்து இருக்குது அப்படின்ற விஷயங்களில். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசித்து இந்த முடிவுகள் ஒரு வேளை எடுக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப வாரமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்ததுலேருந்து சைனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் வந்து பிரச்சனைகள் பெருசாக மாறும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருந்தேன். குறிப்பாக இந்த வாட்டர் கெனானை வச்சு அவங்களோட கப்பல் மேலே அடித்து அவங்க திரும்பி போக வைக்கிறதும், ஒரே துன்புறுத்துகிற விஷயங்களை சீனா தொடர்ந்து அவங்களோட கோஸ்ட்கார்ட் கப்பல்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிரச்சனைகளை உச்சக்கட்ட லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற கோஸ்ட்கார்ட் கப்பல், சைனீஸ் கோஸ்ட்கார்ட் வந்து எல்லாருமே கத்தி, ஆக்ஸு, அதாவது இந்த வெற்ற ஆயுதங்கள் மாதிரியான நிறைய விஷயங்கள் வச்சு தாக்கியிருக்காங்க. பிலிப்பைன்ஸோட கோஸ்ட்கார்டை தாக்கியிருக்காங்க. அதில் ஒருத்தர்
ஒரு சீரியஸ் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அவங்களோட டிவைஸ் மானிட்டரிங் சிஸ்டம், அவங்களோட ஒட்டுமொத்த செல்போன்லேருந்து எல்லாத்தையுமே அடித்து உடைச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி ஒரு பிரச்சனைகள், ஏன்னா அயன் ராடெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இதில். ஸோ கேல்வான் மாதிரியே இப்போ சீனா இந்த கடல் பகுதியில் ஒரு முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. 2020 ஜூன் மாதம் யாரும் மறக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு சம்பவங்களை கடல் பிராந்தியத்தில் பண்ணுறதுக்கான முயற்சிகள் சீனா மேற்கொண்டிருக்காங்க. ஸோ கத்தி எல்லாமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எவ்வளோ வந்து காயப்படுத்தணுமோ அத்தனை விஷயங்களுமே பயன்படுத்தியிருக்காங்கன்னு பிலிப்பைன்ஸோட மிலிட்ரி சீஃப் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து விட்டுருக்காரு. மீடியா கிட்ட அட்ரஸ் பண்ணதில் அவங்க எங்ககிட்ட இருந்த கன்ஸு, ஆயுதங்கள், முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய மோட்டர்ஸை வந்து சேதப்படுத்திட்டு போயிருக்காங்க. ஸ்பேராக இருந்த ஒரு சில விஷயங்களும் வந்து அவங்க சேதப்படுத்திட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் இவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை செயல்படுத்தவே முடியாத மாதிரி, வண்டியை பஞ்சர் பண்ணுற மாதிரி பஞ்சர் பண்ணிட்டு போயிருக்காங்க இப்போதைக்கு அவங்களோட கப்பல்களை. ஸோ இது குறிப்பாக பிலிப்பைன்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் சொல்கிற அந்த கடல் பகுதிகளில் தான் இது நடந்திருக்கு. ஸோ எங்கள் நிலப்பரப்புலேயே எங்களை நீங்கள் வந்து வரக்கூடாது சொல்கிறது எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சிகளை காமிச்சிருக்காங்க. சீனா வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு அக்ரஷன் காமிச்சா எல்லா நாடுகளும் பயந்துருவாங்க. ஸோ உள்ளே வர முடியாது. ஸோ அப்படி ஒரு டிஃபெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம பயந்தவங்க இல்லை அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காகவே இந்த மாதிரியான ஒரு சீனை போட்டிருக்காங்க அப்படின்றதான் நமக்கு தெரியுது. இருந்தாலும் பொதுவாக எந்த எல்லை பகுதிகளிலுமே வந்து ஒரு சில அக்ரிமெண்ட் இருக்கும். ஆயுதங்கள் பயன்படுத்த முடியாது, அதாவது கன்னோ இல்லை துப்பாக்கியோ பயன்படுத்த முடியாது. ஆனால் சைனா வந்து ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி சைனாவோட கோஸ்ட் கார்டு வந்து எங்களை பார்த்து, எங்களோட ஆஃபீஸர்ஸை பார்த்து கன் பாயிண்டிங்கில் அவங்க வந்து செக்யூரிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்ற அறிக்கைகளை வந்து சீனா தரப்பில் விட்டாங்க. ஆனால் இப்போ அதனோட வெளிப்பாடாக அந்த கோவத்தை காட்டணுன்றதுக்காக இப்போ இந்த மாதிரியான செயல்கள் பண்ணியிருக்காங்களா? எதுக்காக? அவங்களோட ஆயுதங்கள், அவங்க கிட்ட இருக்க தற்காப்பு ஆயுதங்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான விஷயம்ங்க, அதாவது சமீபத்தில் இந்தியா சீனாவோட ஒரு முக்கியமான கோரிக்கையை வந்து நிராகரிச்சிட்டாங்க சொன்னீங்க, என்னடா அது அப்படின்னு கேட்டேன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நேரடி டைரக்ட் பேசஞ்சர் ஃப்ளைட் அப்படின்றது வந்து இந்த 4 வருஷத்தில் ஒரு தடவை கூட நடந்தது இல்லைங்க. ஸோ இந்த கேல்வான் பள்ளத்தாக்கில் பிரச்சனைகள் நடந்த பிறகு இருக்கட்டும், ஸோ கொரோனா வைரஸ் தாக்கம்ன்ற ஒரு காரணங்கள் காமிச்சு இருக்கட்டும், ஸோ அந்த பேசஞ்சர் ஃப்ளைட்டோட கனெக்டிவிட்டியே இல்லாமல் தான் இருக்குது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் சீனாவும் வந்து கொரோனா வைரஸ் தாக்கம் சொல்லி ஒரு சில காரணங்கள் போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அதாவது 4 வருஷம் ஆச்சு. ஸோ நம்ம மீண்டும் வந்து இந்த டைரக்ட் கனெக்டிவிட்டியை வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு முயற்சிகள் இப்போ சைனா தரப்பில் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் டைரக்ட் ஃப்ளைட்டே இல்லாமல் இருக்குது, இது எப்படியோ எங்கேயோ போய் கனெக்ட் ஆகிட்டு தான் வருது. ஸோ நம்ம ஏன் இதை தொடங்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களில் சீனா தரப்பில் முன் வச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு இந்தியா நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது சாதாரணமாகவே எல்லையில் பிரச்சனைகள் நடந்ததுக்கு ஆப்பு தடைகள் அது இதுன்னு சொல்லி எப்படியோ என்னென்ன தடைகள் போட முடியுமோ அத்தனை தடைகளுமே போட்டாங்க இந்தியா. இப்போ இந்தியாவுக்கு இன்னும் இது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அது எப்படா டைரக்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னா ஒரு 2 நாடுகளுக்குமே அது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் இருக்க போது, அது எப்படி சீனாவுக்கு மட்டும் பின்னடைவு அப்படின்ற கேள்விகள் சில பேருக்கு எழலாம். ஆனால் இந்த போஸ்ட் கோவிட் டைமுக்கு பிறகு இந்தியாவோட ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி வந்து பல மடங்கு, அது வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த செக்டாரே பூம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பூமை வந்து இந்தியா சந்திச்சிருக்காங்க. ட்ராவல் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, ஃப்ளைட்டோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இத்தனை விஷயங்கள் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சீனா வந்து ஒரு பெரிய பாதிப்பில் இருக்காங்க. அவங்க இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, லாக்டவுனை. ஸோ இதனால் அவங்களால அந்த விழுந்ததை எந்திரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, குறிப்பாக இந்த ஏவியேஷன் செக்டார். நீங்கள்
நீங்கள் போயிட்டு அழகாக சைனாக்குள்ளே வரீங்க, ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக நிறைய பேர் வருவாங்க. ஸோ கார்கோ ஃப்ளைட்ஸில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் இந்த பிஸ்னஸ்க்காக வர்றது, குறிப்பாக இங்கே இருக்கிறவங்க வந்து அங்கே வருவாங்க, ட்ராவல் பண்ணுறவங்க ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தது. ஆனால் இது எல்லாமே இல்லாதனால ஏதோ ஒரு வகையில் அவங்களோட இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அப்படின்ற ஒரு காரணங்கள்னால இந்த ஒரு ப்ரொப்போசலை வச்சாங்க. ஆனால் இந்தியா இதை கொஞ்சம் கூட துளி கூட இதை வந்து ஏற்றுக்கலன்னு சொல்லப்படுது. அதுவும் நல்லா பாருங்கள், இப்போ இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு ஒருத்தங்க போகிறாங்க அப்படின்னா அழகாக இந்தியாவிலேருந்து ஏசிய நாடுகளுக்கு ஏதாவது ஒரு இந்த 10 நாடுகள் ஏதாவது ஒரு நாடுகள் போயிட்டு அங்கேருந்து அந்த நாட்டோட ஃப்ளைட்லேருந்து அங்கே போய் இறங்கலாம். ஸோ மலேசியன் ஏர்லைன்ஸை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. சீனாவுக்கு போகிறாங்கன்னா மலேசியன் ஏர்லைன்ஸ் கூட போகலாம். ஸோ அவங்க நாட்டுக்கு அந்த ரெவென்யூ வரலை அப்படின்ற ஒரு காரணங்கள்னால இப்போ இந்த முடிவுகளை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்படி ஒரு பதில் அதுவும் இந்தியா தரப்பில் இந்த நேரத்தில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆனால் இந்தியாவோட இந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கொஞ்சம் அந்த குரோத்துன்ற அந்த எஃபெக்ட் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ 3வது பொருளாதாரமாக கொண்ட நாடாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இதில் வெஸ்ட் நாடுகள் நாங்களும் பங்கு பெறணும்னு முயற்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் சீனாவுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், குறிப்பாக எல்லை பிரச்சனைகளை காரணம் காமிச்சு இந்தியா இந்த முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு புலம்ப தொடங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் முக்கியமான முடிவுன்னு இந்தியா சொல்லிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது எப்படி இந்த பக்கம் எல்லை பிரச்சனைகளை வச்சுட்டு இந்த பக்கம் பிஸ்னஸை மட்டும் ஆஸ் யூஷுவலாக நடத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்விகளை கேட்டிருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான உறவுகளில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி போக வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு காலகட்டம் வரும்போது சீனா இறங்கி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது தவிர வேறு ஏதாவது ஒரு முக்கியமான கருத்துக்களை பற்றி பேசுங்க ப்ரோ, இது இருக்குது அது இருக்குன்னு நிறையா சஜஷன்ஸ் கொடுப்பீங்க. நீங்கள் டேரெக்டாக எனக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் கூட சொல்லலாம். நான் கண்டிப்பாக பொதுவாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.